ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியானது வருகிறது. இந்த சதுர்த்தி தினத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி என்பர்களே, கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகளானது இப்பொழுது உங்களுக்கு நீங்கி மன நிம்மதியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபம், படபடப்பு, மன அழுத்தங்களானது குறையக்கூடும். தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளானது விலகக்கூடுங்க. புதிய உறவுகளானது கிடைக்கும். அதேபோல் இருப்பினுமே கூட குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். மேலுமே உங்களுடைய எதிரிகள், போட்டியாளர்களை விட உங்களுடைய கையானது இப்பொழுது மேலுங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதிர்ஷ்டங்களானது கை கொடுக்கும். தன்னம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சிகள் இல்லை என்றால் கூட பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது. கடந்த சில மாதங்களை விட இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலைகளும் வருமானங்களும் மேம்படுங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சாத்தியங்களானது உள்ளது. செலவுகளை சேமிப்பாகவும் முதலீடாகவும் மாற்ற முயற்சி செய்யுங்கள். இந்த காலகட்டத்தில் 3வது வாரத்தில் இருந்து எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியங்களானது உள்ளதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக செலவுகளை செய்ய நேரிடும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. குடும்பம் மற்றும் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் ஓரளவுக்கு தீர்ந்தால் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது இருக்கும். அதேபோல் காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. இந்த காலகட்டத்தில் 2ஆம் பாதியில் இருந்து வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன முரண்பாடுகளானது ஏற்படக்கூடுங்க. பணம் மற்றும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகும். இது எல்லாமே பெரிதாக பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் பேசுவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதனால உங்களுடைய பேச்சில் கவனங்கள் தேவை. வியாபாரம் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள், எதிர்பார்த்த மாற்றங்கள் வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றது போல முழு கவனத்துடன் வேலைகளை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிகாரிகளுடன் அலுவலகத்தில் சில முரண்பாடுகளானது ஏற்படலாம். எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சௌகரியமாக அசாகரியமாக பார்த்தீங்கன்னா இருக்கலாங்க. ஸோ புதிய வேலைகள் தேட முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது நீங்கள் எந்த பணியில் இருக்கின்றீர்களோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சில வாரங்களுக்கோ இல்லை சில மாதங்களுக்கோ தொடர்ந்து செய்வது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய 3வது வாரத்தில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களானது கவனமாக இருக்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக நிலைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருப்பதனால கும்பராசிக்கு அடுத்த சில நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடும். எனவே எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகளானது ஏற்படும். வேலை மாறுவது அல்லது இடம் மாறுவது உள்ளிட்டவை நடப்பதற்கு தாமதமாகுங்க. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் செய்யாமல் அமைதியாக இருப்பதே, விட்டு கொடுத்து செல்வதே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். போதிய தூக்கங்கள் இருக்காது என்பதனால உடல் ஆரோக்கியங்கள் மட்டுமல்லாமல் மன அழுத்தம், படபடப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. மேலுமே இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் படிப்படியான முன்னேற்றத்தை வழங்கக்கூடும். புதிய யோசனைகளும் மாறுபட்ட அணுகுமுறைகளுமே சவால்களையுமே பார்த்தீங்கன்னா திறம்பட கையாள உதவும் அப்படின்னு சொல்லலாம். வேலை மற்றும் பணி வாழ்க்கையில் வளர்ச்சிகள் சீராக இருக்கக்கூடுங்க. நடைமுறைக்கு ஏற்ற திட்டமிடலின் மூலமாக நிதி நிலைகளானது இப்பொழுது மேம்படும். நேர்மையான தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் உணர்ச்சி சமநிலையின் மூலமாக உறவுகள் வலுப்பெறும்.
அதேபோல் தொழில் செய்யும் பொழுது, அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய தொடர்புகள் மற்றும் திட்டமிட்ட முடிவுகள் மூலமாக பலனை பெறுவீர்கள். முறையான சுய பராமரிப்பை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்கலாம். படைப்பாற்றல் மற்றும் மன உறுதியின் மூலமாக மாணவர்கள் வெற்றியை அடைவார்கள். சுயமாக சிந்தித்தல், அதேபோல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கொள்ளுதல் மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய திட்டமிடல் ஆகியவற்றை இந்த காலகட்டத்தில் ஊக்குவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் கணிக்க முடியாத செயல்பாடுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் விலகி இருப்பது மற்றும் தேவையற்ற அபாயங்களை மேற்கொள்வதை தவிர்க்கவும். இப்பொழுது நிதிநிலைகளானது படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். பணி சார்ந்த முயற்சிகள் மற்றும் புதிய தொழில்முறை தொடர்புகளின் மூலமாக வருமான வாய்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாங்க. அவசரப்பட்டு செலவுகளை செய்வதை தவிர்த்து நீண்டகால நிதி பாதுகாப்பை உருவாக்குவதில் கவனத்தை செலுத்தவும். வேலை மற்றும் பணி வாழ்க்கை தொடர்பான வாய்ப்புகள் இப்பொழுது சாதகமாக இருக்கக்கூடுங்க. புதுமையான யோசனைகள் மற்றும் குழுவினருடன் இணைந்து செயல்படுவதனால ஆகியவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தொழில்முறை இலக்குகளை அடைய உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி தொடர்பு, தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் சமூக சேவை துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவார்கள்னு கூட சொல்லலாங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான மேம்பட்ட உறவுகள் மூலமாக பலனை இப்பொழுது பெறுவார்கள். திட்டமிட்ட செயல்பாடுகளும் சந்தை நிலவரங்களும் குறித்த தெளிவான புரிதலும் நிலையான தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இருக்கு. அதேபோல் இந்த கும்பராசியில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆரோக்கியங்கள் இப்பொழுது பொதுவாக சீராக இருக்கக்கூடுங்க. மன அழுத்தம் மற்றும் ஒழுங்கற்ற தினசரி பழக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக கட்டுப்படுத்த வேண்டும். அதேபோல் முறையான உடற்பயிற்சி மற்றும் உடல் மன தளர்வு பயிற்சிகள் ஒட்டுமொத்தமாக நல்ல வாழ்வை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பராசியில் உள்ள மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது படைப்பாற்றலுடன் சிந்தித்தல் மற்றும் இலக்கில் கவனம் செலுத்தி மேற்கொள்ளக்கூடிய தயாரிப்பின் மூலமாக மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆராய்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முயற்சிகளுக்கு சாதகமான ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடும். அதே சமயம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகக்கூடுங்க. கடன் பிரச்சனையானது தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்குங்க. பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் நீங்கள் தொடருவீர்கள். அதே போல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய வீட்டிற்கு குடி புகுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்து வருவீர்கள். வழக்குகளில் நல்ல ஒரு தீர்ப்புகளானது வரும். பெண்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வீண் அலைச்சலானது உங்களுக்கு குறையக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனங்களானது தேவை. கலைத்துறையினருக்கு புதிய மாற்றங்களானது உருவாகும். அரசாங்க அனுகூலங்களானது ஏற்படுங்க. வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனங்களானது தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். அதே போல் அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து முடியும். மதிப்பு மரியாதையும் சிறப்படையுங்க. செல்வாக்கானது ஓங்கக்கூடும். நட்பு வட்டாரத்தில் குதூகலங்களானது ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய வருவாயானது இருக்கும். மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாயானது இப்பொழுது வரும். சோதனைகள் வெற்றியாக மாறக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசியில் உள்ள சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் காரியங்கள் அனைத்துமே கைகூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். உல்லாச பயணங்களில் நாட்டங்கள் செல்லும். மன அடக்கங்கள் பெற தியானங்களை செய்யுங்கள். படிப்பில் நாட்டங்களானது ஏற்படும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் வந்து அதை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். விரும்பியதையும் வாங்கி கொடுப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கல்வியில் புதிய மாற்றங்களானது உருவாகும்.
அரசாங்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமாக வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசாங்க அனுகூலங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனங்களானது தேவை. செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்தாலுமே நீங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக சனிக்கிழமையில் அன்று நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து பெருமாளை வழிபட எல்லா பிரச்சனைகளுமே தீரக்கூடும். உடல் ஆரோக்கியங்களும் பெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.